வணக்கம். மீனாஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான இந்த வெஜிடபிள் ஸ்வீட் பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். கேரட் வச்சு வெல்லம் சேர்த்து ஒரு ஸ்வீட் பூரண கொழுக்கட்டை. அந்த ஸ்டஃபிங் வந்து வெஜிடபிள்ஸோட ஸ்வீட் சேர்ந்தது, நல்ல டேஸ்டியாக இருக்கும். அது எப்படி செய்கிறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய், 1 கப் கேரட் துருவிடணும். நல்லா நைஸாக துருவிடுங்க கேரட்டை. அதை வந்து நல்லா அதனுடைய ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் கேரட்டை. இந்த கேரட்டோட நீங்கள் வேறு வெஜிடபிள்ஸும் சேர்க்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நூக்கல் நைஸாக ஆட் பண்ணிக்கலாம். சவ் அதை நல்லா நைஸாக துருவிட்டு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2-3 வகையான வெஜிடபிள்ஸும் இதோட நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நான் கேரட் மட்டும் இருக்கிறதுனால அதை மட்டும் சேர்த்து செஞ்சு காமிக்கிறேன். இது நல்லா இதனுடைய ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இந்த கேரட்டை நல்லா வதக்கிடணும். கேரட் நல்லா வதங்கின பிறகு ஒரு 1/2 கப் வெல்லம் அதை நல்லா துருவி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா கிளறி விடலாம். இந்த வெல்லம் நல்லா மெல்ட் ஆகி உருகி கொஞ்சம் மாய்ச்சர் ஆகி வரட்டும். அது வரைக்கும் இதை கிளறுவோம். வெல்லம் நல்லா இலகின பிறகு மெல்ட் ஆன பிறகு ஒரு 1/4 கப் தேங்காய் இதோடு சேர்த்து இதை நல்லா எல்லாம் சேர்ந்து வர அளவுக்கு கிளறி. வாசத்துக்கு சிறிதளவு ஏலத்தூள். இப்போ இது பாகு நல்லா அந்த வெல்லம் நல்லா எல்லாத்தோடையும் சேர்ந்து கேரட் தேங்காய் பூவோடு சேர்ந்து நல்லா இறுகி வர ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மிக்சியில் பவுடர் பண்ணியிருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணுறோம். அது நல்லா டேஸ்ட் நல்லா கூட்டி கொடுக்கும். அதுக்காக இப்போ இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு, இப்போ கொழுக்கட்டைக்குள்ளே வைக்கிற வெஜிடபிள் ஸ்வீட் ஸ்டஃபிங் பூரணம் ரெடி. நம்ம இதை இனிமேல் மாவு செய்து இதை உள்ளே வச்சு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இந்த கொழுக்கட்டை ஒரு யூனிக் டேஸ்ட்டாக இருக்கும். கொழுக்கட்டைக்கு மேல் மாவு செய்வதற்கு 1 கப் அரிசி மாவு. இது சாதாரணமாக பச்சரிசி வாங்கி நம்ம மிஷினில் அரைக்கலாம், அல்லது கடையில் கிடைக்கிற மாவாக இருந்தாலும் சரி. அது 1 கப் மாவு எடுத்துருக்கு. இதோட சிறிதளவு டேபிள் சால்ட் சேர்த்துவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாவு கிளறதுக்கு தண்ணி நல்லா பாயில் ஆகணும், நல்லா கொதிக்கணும் தண்ணி. அந்த கொதிக்கிற தண்ணியை இதில் விட்டு மாவு கிளறணும். நல்லா அந்த தண்ணியில் கிளறும் போதே இந்த மாவு வெந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் உருண்டைகள் போட்டு கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கும். நல்லா கொதிக்கிற தண்ணியை இதில் விடணும். கிளறி விட்டுக்கிட்டே நீங்கள் தண்ணி விடுங்க. தண்ணி அடுப்பில் கொதிச்சுட்டே இருக்கட்டும். மாவு உருட்டுற பதத்துக்கு அந்த அளவுக்கு தண்ணி விட்டு கிளறணும். கொழுக்கட்டைக்கு மேல் மாவு நிறைய விதங்களில் செய்யலாம். நமக்கு எது ஈஸியோ அந்த விதத்தில் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லைன்னா இன்ஸ்டன்ட் கொழுக்கட்டை மிக்ஸும் விற்கிது, மாவும் விற்கிது. அதை வாங்கியும் நீங்கள் இதே மாதிரி ஸ்டஃபிங் செஞ்சு வச்சு செய்யலாம். இப்போ மாவு இந்த பதத்துக்கு நல்லா திரண்டு வந்த பிறகு நம்ம இதை மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு கை பொறுக்கிற சூடு நல்லாவே ஆறட்டும். கை பொறுக்கிற சூடு இருக்கையில் கூட எடுத்து உருண்டைகள் போட்டு உள்ள ஸ்டஃபிங் வச்சு பண்ணலாம். இந்த மாவு கிளறும் போது அந்த கொதி தண்ணியில் ஒரு 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் கூட நீங்கள் விட்டுக்கலாம். கொழுக்கட்டையும் நல்லா சாஃப்டாகவும். இப்போ நல்லா 1/2 மணி நேரம் கழித்து அந்த மாவை திறந்து அதை இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சிக்குவோம். அதை ஒரு ஷீட்டில் எண்ணெய் தடவிக்கோங்க. கையில் லேசாக எண்ணெய் தடவிடுங்க. நல்லெண்ணெய் அல்லது நெய் எது வேணால் தடவலாம் நீங்கள்.
நம்ம வச்சுருக்க பூரணத்தை ஆறின பிறகு இந்த மாதிரி ஒரு சின்னதாக பிடிச்சு வச்சுட்டு இதை நம்ம அல்லது நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக எதுவோ ப்ரெஸ் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். கொழுக்கட்டை ப்ரெஸ் எது ஈஸியோ அது மாதிரி பண்ணிவிடுங்க. நான் பெரும்பாலும் இந்த மாதிரி பண்ணுறதுனால இப்போ இதை ஸ்டீமரில் வச்சுருவோம். இதே மாதிரி வரிசையாக எல்லாம் பண்ணி ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வேக வச்சோம்னா போதும். தண்ணியிலேருந்து நல்லா ஆவி வரும் பொழுது தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கையில் நம்ம கொழுக்கட்டையை மேலே வச்சுடுவோம். வச்சுட்டு மூடி போட்டு மூடிடலாம். இது ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்தில் நல்ல மிருதுவான ஸ்வீட் வெஜிடபிள் பூரண கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டு. நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கையில் கொழுக்கட்டை மேலே ஒரு கிளாஸினஸ் தெரியும். கொழுக்கட்டை வெந்தது, அந்த வாசம், அந்த கலர், மாவு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது எல்லாமே தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம ரிமூவ் பண்ணி தனியாக எடுத்து வச்சோம். பாருங்கள், கேரட், தேங்காய் பூ, வெல்லம் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணி செஞ்சுருக்க இந்த வெஜிடபிள் ஸ்வீட் பூரண கொழுக்கட்டை நல்ல ஒரு ஃப்ளேவரில் டேஸ்டியாக நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். இந்த கொழுக்கட்டை நான் சொன்ன மாதிரி இதோட நீங்கள் விருப்பப்பட்டால் 2 வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் முதல் நாளே துருவி வச்சுட்டா கூட கொழுக்கட்டை செய்கிற நேரத்தில் எடுத்து வதக்கிட்டு நெய்யில் வதக்கிட்டு வெல்லம் சேர்த்து செய்யலாம். உங்களுக்கு வெல்லத்தில் நிறைய இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும்னு நினச்சிங்கன்னா வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பாவு வச்சுட்டு, அதாவது கொதிக்க விட்டுட்டு, அந்த வதக்கின பிறகு காய் வதக்கின பிறகு அதோடு சேர்த்து நல்லா சுருளை கிண்டி கிளறிடலாம். அந்த பூரணமும் அது மாதிரியும் செய்யலாம். இது நல்ல ஹெல்த்தியான, செய்கிறதுக்கு ரொம்ப சுலபமான, அந்த டைம்லேயே குவிக்காக இந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அந்த மாதிரியான ஒரு கொழுக்கட்டை. இதை ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. நன்றி, வணக்கம்.